பல் இருக்கவன் பக்கோடா சாப்பிடுவான், அப்போ பல் இல்லாதவன் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா ரொட்டு கடை ஸ்டைல்ல வீட்லயே ஈஸியா செய்யற ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மெட்ராஸ் மெது பக்கோடா. எவ்வளோ சாஃப்டா செஞ்சிடலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கங்க. இந்த ரெசிபிக்கு யூஸ்வலா வனஸ்பதி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு இது நல்லா கலக்கணும். இந்த நெய்யில் கையை வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. இது பீட் பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு வரணும். நீங்கள் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வர அளவுக்கு பீட் பண்ணணும். ஒரு மீடியம் சைஸ் பவுலில் ஒரு பவுல் கடலை மாவு, சின்ன சைஸ் பவுலில் அரை பவுல் அரிசி மாவு, அரை பவுல் பொட்டுக்கடலை மாவு, இப்போ ஒரு பவுல் சாப் பண்ண ஆனியன் இதில் போட்டுக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக உடைச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதோட டெக்ஸ்சர் காட்டுறேன் பாருங்கள். அதை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். இது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணல, இனிமேல் தான் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை ஒரு மாவு பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சிங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் வரும். இதுதான் பக்குவம். இப்போ பார்த்தீங்களா எந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் மெது பக்கோடா வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. கையிலேயே மெதுவாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பால்ஸாக இதில் மெதுவாக போடுங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறதால நீங்கள் அந்த பால்ஸ் முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சா போதும், ரொம்ப எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை விட்டு விட்டு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விடுங்க. ஸோ அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ப்ளஸ் அது எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுப்போம். நீங்கள் பிளேட்டில் போடும்போதே அந்த கடகடன்னு ஒரு சவுண்டு வரும். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு மெட்ராஸ் மெது பக்கோடா செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இந்த பக்கோடா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஈவினிங் டைமில் ஒரு சட்னி கூட பேர் பண்ணி சுட சுட டீ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது சொல்ல முடியாதுங்க வார்த்தையில். நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் தெரியும். அனுபவிங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.